வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். குரு பெயர்ச்சி 2026-27 1st of June 2026 குரு பெயர்ச்சி நைட்டில் வருது. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமான குரு பெயர்ச்சி. ஏன்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு உச்சமாவார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி ஒரு பொதுவான பலனா ஒவ்வொரு ராசிக்கும் நான் கிளியராக டீட்டெயிலாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். இது தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்ட யோக கிரகமாக இருக்குது, எந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்கு, ப்ளஸ் இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பர்த் சார்ட்டில் அந்த குரு எப்படி இருக்காரோ அப்படிப்பட்ட தனிப்பட்ட முறை தரப்போகிறார். அந்த தனிப்பட்ட பலனை நீங்கள் பார்க்கறதுக்கு www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் எங்களோட சர்வீஸை ஃபுல்லாக பாருங்கள். பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு பெரிய சர்வீஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது என்ன தேவையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டிஸ்பிளேல தெரிய நம்பர் மட்டும் தான் எங்களோட டீமுடைய நம்பர்ஸ். மீனம் லாஸ்ட் ராசி. மீனத்தில் தான் ஜென்ம சனி போயிட்டு இப்போ குரு பயிற்சி வரப்போது. மீனத்துக்கு அதிபதியும் குரு தான் உச்சமாக போகுது. உங்கள் ராசினாலும் உச்சமாக போகிறார். June 1, 2026 அப்படியே அந்த டிஸ்பிளே பாருங்கள். குருவுடைய பார்வை எங்கெல்லாம் விழுதுன்னு பாருங்கள். மீனத்திலே விழுது, உங்கள் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே விழுது. உங்களுக்கு 11th ஹவுஸ் லாபஸ்தானத்தையும் குரு பார்வை விழுது. உங்களுக்கு 9th ஹவுஸ் பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்வை விழுது. குரு 5ல் உச்சம் ஆகுறார். நல்ல இடமா? பொதுவாக குரு 5ல் உச்சமானால் நல்லதா? அதுவும் மீனத்துக்கு நல்லதா? நான் உங்களுக்கு அவுட் ஆஃப் 100ல் நான் 90 கொடுத்துட்றேன். மீனத்துக்கு 90%. 5ல் குரு உச்சம் அடைந்தால் மீனத்துக்கு 90% அது நன்மை. பொருளாதார நன்மை, ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் நன்மை, குழந்தை பிறப்பு நன்மை, ஜாபுக்கு, கரியருக்கு, வீடு வாகனம் வசதி, குழந்தை பாக்கியம், திருமண விஷயம், திருமண யோகம், காதல், படிப்பு, முன்னேற்றம், வெளிநாடு, இதெல்லாத்துக்குமே குருவே நன்மை. 5ல் குரு வந்தால் என்னன்னா, மனசில் ஒரு ஆசை இருக்குது, என் ஆசை நிறைவேறிச்சுப்பா, கடவுளே ஆண்டவா என் ஆசை நிறைவேறிச்சே. ஒரு மாணவனாக இருந்தால் நான் எதிர்பார்த்த சீட்டு கிடச்சிது. ஒரு திருமணம் ஆகாத ஒரு நபராக இருந்தால், ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் ஆகுது, ஆஹா நல்ல வரன் கிடச்சிது, எனக்கு திருப்தியாக இருக்குது, எதிர்பார்த்த வரன் டிக்கு. படிப்பு, பதவி, அதிகாரம், பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட், லுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு, சூப்பர், டிக் அடிச்சிடலாம். ஒரு வேலை, எதிர்பார்த்த சம்பளம், எதிர்பார்த்த பதவி, எதிர்பார்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எதிர்பார்த்த கம்பெனி, ஒரு நல்ல ஆர்கனைசேஷனில் எனக்கு வேலை கிடைச்சிது, வாவ், ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன் தான். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஹெல்த்து ரொம்ப போட்டு இந்த சனி படுத்தி எடுத்தது, என்னை போட்டு படாத பாட்டு. தலைவலி, வயிற்று வலி, கை வலி, கால் வலி, கீழே விழுந்தேன், ஆக்சிடென்ட்டு, அதுலேருந்து நிவர்த்தி. குரு பார்வை எல்லாம் மறுபடியும் ஆக்சிலேட் ஆகுது. பாசிட்டிவாக எனர்ஜி நல்லா சார்ஜ் ஆகிற மாதிரி தான் அந்த குரு 5ல். சரி, இது வெறும் 5ல் இருக்கிறது மட்டுமே செய்யும். பார்வைக்கெலாம் ஏதாவது ப்ளஸ் இருக்கா? பயங்கர ப்ளஸ்ஸு தான். பார்வைக்கு தான் இப்போ ப்ளஸ். உங்களுக்கு முதல்ல பெரிய நன்மையை சொல்லிடுறேன். மீனம், இந்த ஜென்மத்தில் குரு உங்கள் தலைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு, ஜென்மத்தில் சனி உங்களுக்கு தலைக்கு மேலே உட்காந்துட்டு உங்கள் குடுமையை பிடிச்சி நல்லா சுற்றினா எப்படி இருக்கும்? கிருன்னு இருக்கும். இப்போ இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா, சாந்தமாக அப்படியே அமைதியாக உட்கார வைக்கும். மைண்டு கிளாரிட்டி கிடைக்கும். மைண்டு கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். மென்டல் ஸ்டெபிலிட்டி, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி நம்ம கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம பிளானை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, எமோஷ்னலாக இம்பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மனமும் புத்தியும் தெளிவாக வைக்கக்கூடிய இடத்துல இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு செய்ய போகிறார். ஸோ குருவுடைய பார்வை மனதையும் புத்தியும் உற்சாகப்படுத்த போகிறாருன்னு அர்த்தம். அப்போ அங்கே சனி இருக்க, அவர் இருப்பார், அவரையுமே இவர் சேஞ்ச் பண்ணுவார்னு அர்த்தம். அவரையுமே இவர் சேஞ்ச் பண்ணி, ஏன்னா சனி உச்சம் கிடையாது, குரு தாங்க உச்சம். உச்சம் பெற்ற கிரகத்துக்கு தான் வலிமை அதிகம். அடுத்தது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மீனத்துக்கு 11ஆம் இடத்துல கரெக்டாக குருவுடைய பார்வை விழுது. அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி. ஸோ 11th house லார்ட் இன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட் இன் 5th house எக்ஸால்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட் இன் 5th house அவருடைய பார்வை, அப்போ குருவுடைய பார்வை 11th ஹவுஸ்லையும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லையும் விடுது. இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. 1, 5 and 11, 1, 5, 11 அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா 5th house லார்ட் தான் சந்திரன், அவர் தான் மீனத்தில் இருப்பார். அதான் உங்கள் ராசி, மீன ராசி. ஸோ 5th house லார்ட் இன் 1, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட் இன் 5 பரிவர்த்தனை ஆயிடுச்சா?
11th house லார்ட் இன் 1, அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட் குரு எக்ஸால்டட், அவரோட பார்வை நேராக 11th ஹவுஸ்லேயும் விழுது, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயும் விழுது. ஸோ 1, 5, 11 வி கனெக்ட் ஆக ஜாபு, வேலை, பணம், மணி, ஜாப், கரியர், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், மைண்டு, ஹெல்த்து. ஸோ இதெல்லாம் அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொரு பார்வை இருக்குது 9th ஹவுஸில் குரு பார்வை விழுது உங்களுக்கு, மீனத்துக்கு. ஃபாதரோட ரிலேஷன்ஷிப்பு, அவர் மூலியமாக கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ், அவருடைய சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட், அவர் நல்ல ஒரு மென்டாராக இப்போ உங்களுக்கு தெரிவார். இல்லை அவர் சொன்ன அட்வைஸ், சில பேருக்கு அப்பா மறைஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை, வயசாக இருக்கும், இறந்துருப்பாங்க, அவங்களோட அட்வைஸ்னால் இப்போ திருப்பி ரீகலெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் 9th ஹவுஸ்லேருந்து பார்ப்பீங்க. அப்புறம் அந்த 9th ஹவுஸோட இன்னொரு அட்வான்டேஜ் வந்து புகழ், ஒரு பலம், ஒரு முன்னேற்றம், நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிளெஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு நல்ல மனிதனுடைய பிளெஸிங் தான் நிறைய நன்மைகள் நடக்கும். அந்த பிளெஸிங் கிடைக்கிற நேரம் தான் இது. மீனம் 7 சனியில், ஜென்ம சனிலையும் நாங்கள் இவ்வளோ சாதிச்சிருக்கோம் பாடுறா அப்படின்ற மாதிரி இந்த குருவுடைய பார்வையும் இந்த குருவுடைய இடமும் உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான சார்ஜ் கொடுக்க போகுது. பயங்கர பாசிட்டிவாக, செம்ம பாசிட்டிவாக அப்படியே உங்களை சார்ஜ் பண்ணுது, அவ்வளோ ஃபேவராக வச்சுருக்கு. இதை சரியான தருணமாக பயன்படுத்தி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணி நீங்கள் முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலனால கூட நான் டீட்டெயிலாக இப்போ சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். குரு 1 ஜூன் 2026 2026 முதல் தேதி ஜூன் மாதம் கடகத்துக்கு வரார். மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துக்கு வந்து அங்கேயே இருக்க போகிறது இல்லை, ஒரு வருஷம் குரு எப்பவுமே பயிற்சி நடந்தா இருக்கும். ஸோ 2027 ஜூன் வரைக்கும் இந்த குரு பயிற்சி இருக்குது. அப்படி 2027 வரைக்கும் இருக்கிற இந்த குரு அதே கடகத்தில் அப்படியே ஃபுல்லாக உச்சத்தில் அப்படியே இருப்பாருன்னா இருக்க மாட்டார். அதிசார பயிற்சி, அட்வான்ஸ் டிரான்சிட்னு அக்டோபரில் கொஞ்சம் நடக்க போகுது. மறுபடியும் ஜனவரியில் திரும்ப பேக் டு கடகம் வந்துடும். அப்போ அதிசார பயிற்சி சிம்மத்துக்கு போயிட்டு வரும். இந்த கால்குலேஷன்லாம் இருக்குது, அதை நான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஸோ இப்போ முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்கே பார்வை பதிய போகிறார் அப்படின்னு இப்போ இந்த இமேஜை பாருங்கள். குரு கடகத்தில் இருக்காரா, உச்சத்தில் இருக்கார். ஸோ கடகன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த இமேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். உச்சத்தில் இருக்கார். அவரோட பார்வை எங்கே விழுது, கரெக்டாக ஃபர்ஸ்ட் நேரடியாக பார்வை மகரம். அவரோட 5வது பார்வை விருச்சிகத்தில் விழுது பாருங்க. அவருடைய 9வது பார்வை கரெக்டாக மீனத்தில் விழுது. ஸோ விருச்சிக ராசி, மகரம் அண்ட் மீனம் 3 ராசியை இந்த குரு பார்க்குறாரு. இப்போ கிளியராக புரிஞ்சுதா உங்களுக்கு? குரு பார்வை எங்கே இருக்குது தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது இந்த குரு இது ஒரு இண்டிவிஜுவல் ராசிக்கு தான் இப்போ நான் பலன்களை சொல்லியிருக்கேன். உலகளாவிய மாற்றங்களுக்கு பொதுவாக இந்த குரு பேச்சு நன்மையா தீமையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் கொடுக்குற பதிலை புரிஞ்சுங்க. இண்டிவிஜுவலாக உங்கள் ராசிக்கு நேரம் நல்லா இருக்குது, தசா புத்தி நல்லா இருக்குது, உங்களுக்கு பர்த் சார்ட்டில் வந்து குரு நல்லா இருக்காரு, யோகக்காரனாக இருக்காரு, குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குதுன்னா இதோடைய பர்சன்டேஜ் அப்படியே ஆட் ஆகிட்டே வந்துடும். சப்போஸ் குரு தசை இல்லை, குரு புக்தி இல்லை, இண்டிவிஜுவலாக ஹாரோஸ்கோப்பையும் குரு ஃபேவராக இல்லை, குருவே கெட்டு போயிருக்கு சார்ட்லன்னா அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சி கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இது முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அடுத்தது உலக நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலாக குரு வந்து கடகத்துக்கு வரார், நல்ல விஷயம் தான். உச்சமாகிறார், ஃபுல் பவரோட வரார், நல்ல விஷயம் தான். சனியை பார்க்குறார், சனியை சாந்தப்படுறார், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த குரு கேதுவை நெருங்கி இருப்பார். கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், குரு வந்து கிளாக் வைஸ். ஸோ கேதுவை நெருங்கி இருப்பார் குரு. கேதுவை நெருங்கும் போது உலக ரீதியாக பொருளாதார பிரச்சனைகள், ரெசெஷன் பீரியட், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமி இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதில் பர்டிகுலராக அக்டோபர் மாதத்தில் இந்த குரு கேதுவோட இணையும் பொழுது, குரு வந்து சிம்மத்தில் கேதுவோட இணையும் பொழுது பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட மாற்றங்கள், உலகளாவிய மாற்றங்களை கொண்டு வரும். அப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமி நீங்கள் இந்தியா மட்டும் நம்ம எடுக்க முடியாது. ஒரு பிளானட் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அந்த குளோபலாகவே நிறைய அது வந்து ஒரு ஏற்றத்தாழ், ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இது உச்சமான குரு தான் அதை மேக்ஸிமம் பண்ணுவார்னு அர்த்தம். உச்சம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்து. ஆனால் அது நல்ல பலனை கொடுத்தா நல்லதாகவும், தீய பலனை கொடுத்தா தீயதாகவும் இருக்கும். சரி, அப்போ எல்லாருக்குமே கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலாப்ஸ் ஆகுது. அதில் சில பேருக்கு அட்வான்டேஜும் நடக்கும், அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த கண்ட்ரியோடைய ஸ்டார்ஸை பொறுத்து இருக்கு, அந்த ரூலர்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது.
அதுக்கு காரணம் குருவுடைய அடுத்த வீட்டில் இந்த கேது இருக்கு, அதுவும் சிம்மம்ல இருக்கு, குரு கடகத்தில் வந்திருக்கார். அப்போ நம்ம நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இது வந்து சின்ன சின்ன பாதிப்புகளை கொண்டு வரப்போகுது. ஸோ நான் வந்து இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க, உங்கள் ராசியோட கனெக்ட் பண்ணிக்கங்க. பர்த் சார்ட்டில் குரு எப்படி இருக்கார், உங்களுக்கு வந்து என்ன ராசி, என்ன லக்னம், என்ன தசா, என்ன புக்தி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல்டை ரிலேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பேங்கிங், ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு மெயின் பிளானட்டே அவர் தான். ஃபைனான்ஸ், பொருளாதாரம், ஃபைனான்ஸ் எல்லாம் மெயின் பிளானட் அவர் தான். ஒரு பேங்க் கடன் கொடுத்தா தான் ஒருத்தரால் ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு வளர்ச்சி அடைய முடியும், அப்புறம் இஎம்ஐ பே பண்ண முடியும், அப்புறம் இன்னும் முன்னேற முடியும். உலகமே ஒரு நாடுகிட்ட கடன் வாங்கிட்டே தான் இருக்கும். ட்ரெஷரி பாண்ட் கொடுக்குது, அப்புறம் கடன் வாங்குது, வேற ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்குறோம், மில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து நம்ம வந்து பேங்க்ல கடன் வாங்குறோம், வேர்ல்டு பேங்க்ல வாங்குறோம், எல்லா இடத்துலையும் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாக்குது. ஸோ கடன் வாங்கினா தான் நம்மளால வாழ்க்கையை வந்து நடத்த முடியுன்ற சூழ்நிலை இருக்கு. அதுக்கு அதிபதியே இந்த குரு தான். பொருளாதாரம், உலக பொருளாதாரம். ஸோ இது எல்லாம் அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது கொஞ்சம் இந்த வருஷம் 2026-27 சரியான பொசிஷன்ல இல்லை. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் வந்து கேதுவுடைய டிரான்சிட் வந்து இந்த வருஷம் எண்டில் நடக்கும். அப்போ மறுபடியும் குருவுடைய அது சேர்ந்து நிற்கும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் இருக்கு. நான் இதை வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இது மாதிரி தான் நான் நிறைய தகவல்களை சனி பயிற்சி அப்பவும் கொடுத்தேன். சனி வந்து 2025 மார்ச் மாதம் பயிற்சி அடையும் போதும் நான் வந்து சொல்றேன், உலக அளவில் பார்க்கும்போது நீர்நிலை, கடல் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரும். அது இப்போ வெடிச்சது. 2026 ஜனவரிலையும் நான் பிப்ரவரி மாதம் ராசி பலனையும் கிளீனாக கொடுத்தேன். டிராவல் பிளான் பண்ணுறவங்க ஜாக்கிரதை. அதுவும் மிடில் ஈஸ்ட்டை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸை பற்றி, போர் பற்றி கொஞ்சம் நான் இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நான் நிறைய ஓப்பனாக பேசுறதில்லை. இனிமேல் அது வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு மாதமும் 50 days ஒன்ஸ் வந்து இதை பற்றி நான் சில வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உலகளாவிய அந்த நிகழ்வுகள்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்காக கிடையாது. இது வந்து எங்களை பற்றின பெருமையை சொல்கிறதுக்காக கிடையாது. ஏதாவது வகையில் அது வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து உங்களுக்கு பயன்படும், நீங்கள் ஏதாவது திட்டமிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போவும் இந்த குரு பேச்சை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், வெறும் ஒரு ராசிக்கு பார்த்துட்டு இப்படி நடந்துருமா அப்படி நடந்துமா அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. முதல்ல மைண்டை ஓப்பனாக சொல்கிறேன் நான். உங்கள் ராசி என்ன, அதுக்கு குரு எப்படி இருக்காருன்னு செக் பண்ணுங்க. அது நல்லா இருக்கா டிக் அடிச்சிருங்க. ஏன்னா 5 ராசிகளுக்கு இந்த குரு வந்து ஃபேவராக வருவார் பொதுவாக. மிதுன ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு வருமானம், வாக்குஸ்தானத்துக்கு குரு பலம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பலம். ஸோ கன்னிக்கு 11ஆம் இடத்துல குரு வெற்றி, ஆதாயம், லாபம், வாக்குஸ்தானம், ஆதாயம், வெற்றி, லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் குருவுடைய பார்வை. அந்த பார்வை ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ விருச்சிகத்துக்கு பார்வை வந்து ப்ளஸ்ஸாக இருக்கு. அவங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற போறாங்கன்னு அர்த்தம். மகரத்துக்கு வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். ஆல்ரெடி சனி 7 சனி முடிஞ்சிருக்கு. ஸோ குரு நேரடியான பார்வை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். மீனம் 7 சனியில சனி ஜென்மத்தில் உட்கார்ந்து படாத பாடுபடுத்த இந்த சூழ்நிலையில குருவுடைய பார்வை அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் துணையாகவும் உதவியாகவும் அவங்களை வழி நடத்துது. இதுதான் அதோட அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க, மகரம், விருச்சிகம், மீனம், மிதுனம் அண்ட் கன்னி இதுக்கெல்லாம் ஆதாயமான காலங்களாக இருக்கு. இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயிலான வீடியோ தனித்தனியாக ஒரு டைட்டிலில் கொடுக்குறேன். ஃபுல்லாக பாருங்கள், புரிஞ்சுங்க. உங்கள் நண்பரோட உறவோட தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேலான ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு அது இன்னொரு பெரிய பூஸ்ட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடியும் கொடுத்துருக்கேன், இப்போ நான் மறுபடியும் அந்த ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 to 3 days. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அதுக்கு நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து யாருக்காவது டவுட்னா உங்கள் ஃபுல் தகவலை எழுதாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னன்றதை டவுட்டை கேட்டுருங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.